மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு மாத்திரமல்ல, தமிழ்நாட்டுக்கே ஒரு நல்லதொரு ஆட்சிக்கான தொடக்கத்தை நோக்கி அதில் நாங்களும் பங்கு பெறுவதற்காக மக்கள் விரும்புகிற ஒரு நல்லாட்சியை தமிழ்நாட்டில் உருவாக்குவதற்கான முயற்சிக்கு நாங்களும் உறுதுணையாக இருப்பதற்காக எங்கள் ஆதரவை தெரிவிப்பதற்காக இப்பொழுது நாங்கள் புறப்பட்டு செல்கிறோம். சார், இதெல்லாம் நான் உங்களுக்கு 11 மணிக்கு மேல பேசுறேன். ஒன்னே ஒன்னு சொல்றேன், விட்டு கொடுத்து போவர்கள் இன்றைக்கு கெட்டு போவதில்லை. என்னதான் இருந்தாலும் இது ஒரு பங்காளி சண்டை தான். எங்களுக்குள் உள்ள சண்டையை நாங்க இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல் சொல்லி ஏற்கனவே பொதுக்குழுவிலே நான் சொன்னேன். அதனால நாம் பழசையே நினைச்சிட்டு கட்சி நலனையும் தமிழ்நாட்டு நலனையும் பின்னுக்கு தள்ளிவிடக்கூடாது என்கிற ஒரு பொது நோக்கத்தோடு நாங்கள் விட்டு கொடுப்பதால் கெட்டு போவதில்லை. அதுபோல எல்லாவற்றையும் இணைக்கிற சக்தியாகிய அம்மா அவர்களின் தொண்டர்கள் என்ற முறையில் ஓரணியில திரண்டு மீண்டும் தமிழ்நாட்டில் அம்மாவுடைய ஆட்சி வருவதற்கு, மக்களாட்சி வருவதற்கு, நல்லாட்சி வருவதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு. மறுபடியும் நான் முடிச்சிட்டு பேசுறேன். நான் எல்லாம் முடிச்சிட்டு பியூஷ் கோயல் அவர்களை சந்திக்கணும் 11 மணிக்கு. முடிச்சிட்டு நான் உங்களை சந்திச்சேன். மக்கள் விரும்பும் நல்லாட்சிக்கு உறுதுணையாக இருப்பதற்காக என்டிஏ கூட்டணியில் இணைவதாக டிடிவி தினகரன் தெரிவித்துவிட்டு பியூஷ் கோயலை சந்திப்பதற்காக புறப்பட்டு சென்றிருக்கிறார். இது தொடர்பாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைக்கிறார். சார் வணக்கம். மக்கள் விரும்பும் நல்லாட்சி, அதற்காக நாங்க துணை புரிய இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விட்டு கொடுப்பவன் கெட்டு போக மாட்டான் அப்படின்னு எல்லாம் தெரிவித்துவிட்டு இப்ப அவர் புறப்பட்டு போயிருக்காரு. ஏற்கனவே இப்ப பாமக தரப்புல அன்புமணி ராமதாஸ் போனாரு. இப்ப அவரோட ரூட் வேற மாதிரி இருக்கு. அவரு நேரடியாக எடப்பாடி பழனிசாமி போய் சந்திக்கிறாரு. ஆனா டிடிவி தினகரன் ரூட் வேற மாதிரி இருக்கே சார். அவரு ஏன் பியூஷ் கோயல போய் சந்திக்கிறாரு, எப்படி பார்க்கறீங்க? அதாவது அன்புமணி அவர்களை பொறுத்தவரையில் நேரடியாக எடப்பாடி பழனிசாமியை தலைமையேற்று அதிமுக தலைமையில் என்று அவர் தெளிவாக அதிமுக தலைமையிலான கூட்டணியில் சேர்ந்திருக்கிறார். அதே வேளையில் டிடிவி தினகரனை பொறுத்தவரையில் எடப்பாடி பழனிசாமியை 420 என்றும் இவர் அவரை 420 என்றும் இரண்டு பேருமே ஒருவரை ஒருவர் ஏமாற்று பெறுவதில் என்று மிக கடுமையான வார்த்தைகளில் விமர்சனம் செய்ததை தமிழ் மண்ணில் நாம் பார்த்தோம். அரசியலில் மாறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் எடப்பாடி பழனிசாமியை துரோகி என்றும் துரோகியை எந்த சமூகமும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் மிக கடுமையாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தவர் டிடிவி தினகரன். டிடிவி தினகரன் எல்லாம் ஒரு ஆளா, அவர் முடிந்து போய்விட்டார் என்றும் டிடிவி தினகரனின் உறவினர் சசிகலா அம்மையாரை மிக கடுமையான சொல்ல முடியாத ஒரு வார்த்தையில் கடுமையாக விமர்சித்தவர் எடப்பாடி பழனிசாமி என்பதும் நாம் அறிந்ததே. ஆனால் இவர்கள் எல்லாம் தங்கள் சந்தர்ப்பம் காரணமாக அரசியலில் நிரந்தர நண்பரும் இல்லை, நிரந்தர பயிர்களும் இல்லை என்ற அடிப்படையில் தங்கள் நிர்பந்தத்துக்கு ஏற்ப கூட்டணியில் இணைந்து கொள்கிறார்கள். இதில் டிடிவி தினகரனுக்கு நேரடியாக எடப்பாடி பழனிசாமியிடம் சென்று கூட்டணி பேசுவதற்கு தர்மசங்கடம், தயக்கம். அதே தர்மசங்கடமும் தயக்கமும் தன்னை விட பெரிய இடத்தில் இருந்து தன்னையை முதலமைச்சராக இருக்கும் போதே தனக்கு உத்தரவிட்ட, ஆர்டர் போட்ட, இங்கே வா அங்கே வா, அலுவலகத்தில் என்னை சந்தி என்று முதலமைச்சரை கூறிய தினகரனை சந்திப்பதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கும் முழுமையான மனதில்லை. அதேபோல் தனக்கு கீழே இருந்த எடப்பாடி பழனிசாமியிடம் போய் நிற்பதற்கும் தினகரனுக்கும் மனதில்லை. எனவே இது கட்டாய கல்யாணம் என்று கிராமத்தில் சொல்வார்கள். கணவனுக்கும் மனைவிக்கும் விருப்பம் இல்லாமல் பெரியவர்கள் வற்புறுத்தி திருமணம் செய்து வைக்கக்கூடிய திருமணங்கள், மணமகனுக்கும் மணமகளுக்கு விருப்பம் இல்லாமல் நடக்கும் திருமணங்கள் கிராமத்தில் நடைபெறும். அந்த வகையில் பாஜகவின் நிர்பந்தத்தின் காரணமாக, அமித்ஷாவின் நிர்பந்தத்தின் காரணமாக தினகரன் இபிஎஸ் தலைமையில் இணைகிறார். அவர் அந்த அணிக்கு செல்வதற்கு காரணம் பாஜக தான். அம்மா இரட்டை இலை என்பதெல்லாம் வெறும் வார்த்தைகள், அதில் எவ்வித அர்த்தமும் கிடையாது. இதை அவர்கள் தினகரனை ஏற்றுக்கொண்ட தொண்டர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்பது கேள்விக்குறியாகத்தான் நான் பார்க்கிறேன். இது
பொருந்தா கூட்டணியாக அமைவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். காரணம், தினகரன் ஆதரவாளர்கள் எடப்பாடி பழனிசாமியை துரோகி, நம்பிக்கை துரோகம் சசிகலாவுக்கும் தினகரனுக்கும் செய்துவிட்டார் என்று 8 ஆண்டுகளாக விமர்சனம் 8-9 ஆண்டுகளாக விமர்சனம் செய்து வந்த சூழ்நிலையில் இப்பொழுது தன்னுடைய நிர்பந்தம் காரணமாக, அழுத்தம் காரணமாக எடப்பாடி தலைமையிலான அணியை தினகரன் ஏற்றிருப்பதற்கு ஜெயலலிதா பெயரை சொன்னால் கூட அந்த வாக்காளர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்பது சந்தேகமே. ஜெயலலிதாவின் பெயர் என்பதெல்லாம் 2-3 தேர்தல் நடந்த பிறகு அதை சொல்லி ஒன்றிணைப்பு என்பதெல்லாம் சாத்தியமில்லை. இந்த கூட்டணி ஒரு பொருந்தா கூட்டணியாகத்தான் அமையும். தினகரன் முடிவை அவரை சார்ந்தவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றே நான் கருதுகிறேன். சார், அப்போ அவங்களுக்கு சில கால்குலேஷன்ஸ் இருக்கும் என்டிஏல பாஜகவுக்கு. இப்போ இபிஎஸ் எதிர்த்து கட்சி தொடங்கின அமமுக சேர்றது ஒரு ஆடட் வேல்யூவாக பார்க்கப்படாதா? ஏன்னா போன நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோட சேர்ந்து அந்த கூட்டணி ஒரு 18% வாக்குகளை ஜெயிச்சிருந்தாங்க. அதே நேரத்தில் களத்தில் இது எப்படி பிரதிபலிக்கும்? அமமுக தொண்டர்களும் அதிமுக தொண்டர்களும் ஜெல்லாவதற்கான வாய்ப்புகள் எங்கேயாச்சும் உருவாகுமா? நீங்க சொல்லக்கூடிய அந்த நிர்பந்தம் காரணமாக தான் சசிகலா அம்மையார் ஒரு முக்குலத்தோர் சமுதாயத்தில் ஒரு ஸ்டேச்சர் உள்ளவங்க. அவங்க அரசு பதவியில் எது வராவிட்டாலும் கூட அதிமுக சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர், பொறுப்பு பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர், ஜெயலலிதாவின் உயிர் தோழியாக இருந்தவர், அடுத்தபடியாக முதல்வராக இருந்தவர் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனும் அந்த சமூகத்தில் முக்கிய இடத்திற்கு வந்தவர் என்பதும் அதிமுக பொருளாளராக இருந்ததும் மறுக்கவில்லை. உண்மைதான். 3 பேருமே என்டிஏயில் இல்லாத பட்சத்தில் அது தங்களை முக்குலத்தோர் சமூக வாக்கில் பாதிக்கும் என்ற அமித்ஷாவின் எண்ண ஓட்டத்தின்படி தினகரன் நிர்பந்திக்கப்பட்டு இந்த கூட்டணிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார் என்பதே உண்மை. இவர் நிர்பந்தப்படுத்தப்பட்டு இந்த கூட்டணிக்கு வந்ததை அவருடைய வாக்காளர்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். கடைசியாக தினகரன் எடுத்த வாக்கு என்பது 1 விழுக்காடுக்கும் குறைந்த வாக்குதான் மக்களவைத் தேர்தலில் அவர் எடுத்தார். இன்னும் சொல்ல போனால் அவர் தைரியமாக அரசியலை மேற்கொள்ளவில்லை. குறிப்பாக சசிகலா அம்மையாரை சிறைச்சாலையில் கொல்ல சதி என்ற சீமானுக்கு கூட இவருக்கு விழுந்த வாக்குகள் சட்டமன்ற தேர்தல் விழுந்தது. இப்பொழுதும் தினகரனின் நிலைப்பாடு ஒரு தைரியமான துணிச்சலான நிலைப்பாடு என்று அவரும் அவரை சார்ந்தவர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே இது ஓட் டிரான்ஸ்பர் இதில் சரியாக இருக்காது என்றே நான் கருதுகிறேன். சார், அமித்ஷாவை சந்தித்த பிறகு பல மனமாற்றங்கள் நடக்கிறதையும் கவனிக்க முடியுது. அது செங்கோட்டையன் ஆகட்டும், இப்போ டிடிவி தினகரன் உட்பட பலருக்கும். ஆனாலும் இது ஒரு பொருந்தா கூட்டணியாகத்தான் இருக்கும் அப்படின்னு குறிப்பிடுறீங்க. நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி, இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களுக்காக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.